அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுடைய ஒரு சந்தை வழியாக நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அங்கே ஒரு ஒரு இறந்து போன காது வெட்டப்பட்ட ஒரு ஆடு கிடக்கிறது. காது வெட்டப்பட்ட ஆடு குறைவுடைய ஆடு, அப்படிதானே? அதை யாரும் வாங்க மாட்டார். அது அரபுகள்கிட்ட குறைவுள்ள ஆடு வாங்கவே மாட்டார். இப்படிப்பட்ட ஒரு ஆடு கிடைக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பார்த்து அதனுடைய காதை எடுத்து காட்டுகிறார்கள். காதை கையில் தூக்குறாங்க, வெட்டப்பட்ட அந்த காதை தூக்கி சொன்னார்கள், உங்களில் யார் இந்த ஆட்டை ஒரு திர்ஹமுக்கு விலை கொடுத்து வாங்குவது? சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை, இதை வைத்து நாங்கள் என்ன செய்வது? உயிரோடு உள்ள ஆடாக இருந்தால் கூட பலனாக இருக்கும். ஆனால் செத்து போகி அதுவும் காது வெட்டப்பட்டு அழுகக்கூடிய நிலையில் கிடக்கக்கூடிய இந்த ஆட்டை வைத்து என்ன செய்வது நாங்கள் வாங்கி? நியாயமான பதில். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அந்த நபி தோழர்களுக்கு, ஃபவல்லாஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், இந்த துன்யா அல்லாஹ்வுடைய பார்வையில் உங்களிடத்தில் இந்த ஆடு எப்படியோ அப்படித்தான். இந்த துன்யா, இந்த ஒட்டுமொத்த துன்யா, ஒட்டுமொத்த உலக நாடு, ஒட்டுமொத்த செல்வம், தங்கம், வெள்ளம், வெள்ளி, வைடூரியம், மாணிக்கம், மரகதம், தீனார், டாலர் என எல்லாம் அல்லாஹ்வுடைய பார்வையில் செத்து போன ஆட்டை எப்படி வாங்குறதுக்கு உங்களுக்கு எல்லாம் ஒரு சொத்தா, செல்வமா என்று நினைக்கிறீர்களோ அது போல்தான் அல்லாஹ்வுடைய பார்வையில் இந்த துன்யா. சஹாபாக்களுக்கு இது உள்ளத்திலே பதிந்தது. நமக்கு ஒரு கேட்கக்கூடிய ஒரு ஹதீஸா இருக்கு, அவ்வளவுதான்.